திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் பகுதி அவ்வப்போது உள்வாங்கியும் சீற்றத்துடனும் காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் கடல் நீர் உள்வாங்கியும் காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் பகுதி திடீரென உள்வாங்கி காணப்பட்டது. கடற்கரையில் செல்வத்தீர்த்தம் பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் நீர் திடீரென உள்வாங்கியது. கரை பகுதிகளில் இருந்து சுமார் 80 அடிக்கு கடல் நீர் உள்வாங்கிய நிலையில் மின்விளக்கு ஒளியில் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் மிளிர்ந்தன. அதேபோல் கடல் நீர் உள்வாங்கி காணப்படுவதால் அப்பகுதி கடல் போன்று அல்லாமல் குளம் போல அலையின்றி அமைதியாக காட்சியளித்தது. இரவு நேரத்தில் கடல் நீர் உள்வாங்கிய போதும் பக்தர்கள் சிலர் அச்சமில்லாமல் புகைப்படம் எடுத்துச் சென்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோவில் முன்புள்ள கடற்கரையில் கடல் நீர் அவ்வப்போது உள்வாங்கி காணப்படுவதால் கடல் உள்வாங்கும் சமயங்களில் கடலுக்குள் கிடக்கும் சிலைகள் மற்றும் கல்வெட்டுகள் வெளியே தருகின்றன. கடந்த 6 மாத காலத்திற்குள்ளாக 50க்கும் மேற்பட்ட கல் சிலைகள் மற்றும் 5 கல்வெட்டுகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதில் கல்வெட்டுகள் அனைத்தும் திருச்செந்தூர் கோவிலை சுற்றியுள்ள தீர்த்தங்கள் குறித்தும் அதன் சிறப்பம்சங்கள் குறித்தும் விவரிக்கப்பட்டுள்ளது. இப்படி கிடைத்த கல்வெட்டுகள், சிலைகள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.